அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ரேஷன் பருப்பு வச்சு வாழைப்பூ கைமா வடை எப்படி செய்கிறதுங்கிற வாங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். வாழைப்பூ கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வந்து நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், அது எல்லாமே தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். பச்சை மிளகா 2. வாழைப்பூவில் வந்து நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொடியை வந்து கட் பண்ணி தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கழுகிட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் தனித்தனியாக. அரைக்கும்போது எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துறக்கு வேணும். எல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு, நான் வந்து மட்டனை வந்து நான் பொடியை வந்து கொத்தி எடுத்துக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் பொடியை நான் கொத்தி வச்சிட்ருக்கிறேன். அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு சேர்த்திட்டு அதை வந்து நம்ம போட்டு அரைச்சிடலாம். சோம்பு வந்து நல்லா அந்த ஜீரணத்துக்கு வந்து நல்லது. அது மேலே கொஞ்சம் சோம்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அது கூட வந்து கொத்தி வச்சுருக்கிற கறியும் போட்டுடலாம். கறியும் போட்டு அதே நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு கைமா எல்லாம் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதையும் தனியாக வச்சிடலாம். அரைச்ச கைமாவை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரேஷன் பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் நான். ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டால் போதும், ஊறிடும், சீக்கிரம் ஊறிடும். அது வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் தனியாக வந்து எடுத்து ஊற போட்ட பருப்பை வந்து அரைச்சிருக்கலாம். நெய்ஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அந்த அரைச்சி வச்சுருந்த கைமா கூட இந்த பருப்பையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு எல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்துடலாம். பருப்பு கைமாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறதுல வந்து இந்த வாழைப்பூ வந்து பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அதையெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இந்த கலவை கூட அதையும் சேர்த்திடலாம். எல்லாம் ஒன்றாவே சேர்த்திடலாம். கைமா, பருப்பு, வாழைப்பூ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுல அதையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள். அதையும் போட்டுட்டு சிக்கன் மசாலாவும் அது கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். அதுவும் நல்லா சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் அதுவும் சேர்த்தியாச்சு. திரும்பவும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திருக்கிறேன். சோம்பு சேர்த்திட்டு எல்லாம் உப்பு கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிடலாம். எல்லாமே ஒன்றா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறதுக்காக சின்ன ஒரு உருண்டை எடுத்து நான் உருட்டி போட்டு பார்த்துட்டு அது உப்பு கரெக்டாக இருக்கா நான் எடுத்து பார்த்துட்டேன். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வந்து நம்ம உருட்டி எண்ணெய் நம்ம சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி போட்டு பொன்னிறமாக 2 பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டியதுதான். இந்த கைமா வடை, வாழைப்பூ கைமா வடை நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மொறுன்னு இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பு டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் மழை டைமில் இதை தான் செஞ்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம மிடில் கிளாஸ் கிச்சன் கோவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.